மாதிரி முட்டை லவ்வர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. முட்டையில எந்த வெர்ஷன் வேணாலும் நான் ரொம்ப லவ் பண்ணி சாப்பிடுவேன். பீட் ஆம்லெட், இல்ல ஒரு பொரியல், இல்ல அவிச்ச முட்டை கூட எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்குது. இன்னும் ஏதாவது புதுசா செஞ்சா நல்லா இருக்கும்னு தோணிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெசிபி தான் இன்னைக்கு. இந்த முட்டை வேப்புடு, இல்ல முட்டை காரம், முட்டை தொக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். ரொம்ப டிஃப்ரெண்டா டேஸ்டியா இருக்கும். இதை நீங்க சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம், கீரை மசியலுக்கு சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம், சாதத்தோட கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தோலோட 6-7 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நான் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு தண்ணி சேர்க்க வேணாம், வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானது. ஸோ இதுக்கு நான் ஒரு இரும்பு தவா எடுத்திருக்கேன். இது நிறைய பேர் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க. இது மேயர் பிராண்ட், நான் அமேசானில் வாங்கினேன். ஸோ தவா சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 7-8 முட்டைன்றதுனால இது கரெக்டாக தான் இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் கடுகு, உளுந்து, சீரகம் இது எல்லாமே 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து 6லேருந்து 7 முட்டை எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நிறைய முட்டை சாப்பிடுவாங்க. பட் பசங்களாம் ஸ்கூலுக்கு போனதுனால நான் வெறும் ஒரு 6-7 முட்டை எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற 7 முட்டையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். அப்புறம் வேணும்னா நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. கீழே நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ அதை நல்லா ஓரம் ஒதுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ரொம்ப மழைன்னு அரைக்கல, கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைச்சிருக்கேன். நல்லாயிருக்கும். நம்ம எல்லாம் பச்சையாக அரைச்சதுனால ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஏன்னா முட்டையும் ஆக்சுவலி வெந்துருச்சு. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஸோ இப்போ இந்த மசாலாவை இந்த முட்டையோட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். ஒரு 7 முட்டைக்கு. பாருங்கள், ஊற்றின எண்ணெய்லாம் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு. இதை நீங்கள் வந்து சாம்பார் சாதம், மிளகாய் கிள்ளி சாம்பார், ரசம் சாதம், இல்லை சாதத்தோடு டைரெக்டாக மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நாங்கள் ஜென்ரலி இதை வந்து கீரை மசியலோடு சேர்த்து சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வாசனையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக இது இனிமேல் வீக்லி 1 or 2 நீங்கள் பண்ணிவிடுவீங்க. ஸோ ஃபைனலி கருவேப்பிலை போட்டாச்சு. அவ்வளோதான். 5 நிமிஷத்தில் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சும்மா கம்முன்னு இருக்கும். நீங்கள் கொத்தமல்லி வேணும்னாலும் போட்டுக்கலாம். பட் இதுக்கு ஹைலைட் வந்து கருவேப்பிலை தான். டைரெக்டாக இந்த முட்டை வேப்புடு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது கீரை மசியல், இல்லை மிளகாய் கிள்ளி சாம்பார், இல்லை எனி தால் எல்லாத்து கூடவும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சிறுகீரை போட்டு மசியல் பண்ணியிருக்கேன். அது கூட தான் இதை வச்சு சாப்பிட போகிறோம். இது ஒரு மாதிரி பாதி ஃப்ரைடாக பாதி டெண்டராக சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இதை செய்யும் போது மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?